தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் தாலி கட்டிய மனைவியின் கழுத்தை துப்பட்டாவால் நெரித்து கணவனை கொலை செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. குடும்ப தகராறு கொலையில் முடிந்தது எப்படி? தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் செவல்வினை தெருவைச் சேர்ந்தவர் 35 வயதான முருகன். கட்டிட தொழிலாளியான இவருக்கு செல்வி என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதி செல்வி வீட்டில் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார். இதனைக் கண்டு பதறிப்போன உறவினர்கள் அவரை மீட்டு உடனே தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ஆனால் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே செல்வி இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அவரது உடலை வீட்டிற்கு கொண்டு சென்று இறுதிச் சடங்கு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்கிடையே செல்வியின் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கடையநல்லூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உயிரிழந்த செல்வியின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக தென்காசி மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கிய போது செல்வியின் கணவர் முருகன் கடந்த 2 நாட்களாக காணவில்லை என்பது தெரிய வந்தது. இதில் ஏதோ மர்மம் இருப்பதாக உணர்ந்த போலீசார் முருகனை வலைவீசி தேடி வந்தனர். இதனிடையே தென்காசி நீதிமன்றத்தில் மாயமான கணவர் முருகன் குற்றவியல் நீதிபதி முன்பு சரணடைந்துள்ளார். குடும்ப தகராறில் தனது மனைவி செல்வியை துப்பட்டாவால் கழுத்தை இறுக்கியதாகவும் அதில் செல்வி உயிரிழந்து விட்டதாகவும் நீதிபதியிடம் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து முருகனை காவலில் அடைக்க உத்தரவிட்டதன் பேரில் அவரை பாளையங்கோட்டை மத்திய சிறையில் போலீசார் அடைத்தனர். இந்த வழக்கில் முருகனை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். கட்டிய கணவனே மனைவியை கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.